மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது கட்டுக்கடங்காத நிலையை எட்டியுள்ளது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் சொத்துக்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. உலகின் மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் வணிக மையமான துபாயின் புறநகர் பகுதிகளில் உள்ள அமெரிக்க தொடர்பு மையங்கள் இலக்கு வைக்கப்பட்டன. நகரின் பல பகுதிகளில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். கத்தாரில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல்உடை பகுதியைச் சுற்றி ஈரான் ஏவுகணைகளை வீசியுள்ளது. இது மத்திய கிழக்கிலேயே அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானப்படை தளம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு தலைமையகமாக விளங்கும் பஹ்ரைனின் தலைநகர் மனாமாவிலும் ஈரான் ஆளில்லா விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. ஈரானிய புரட்சிகர காவல்படை இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளது. தங்கள் நாட்டின் இறையாண்மையை மீறி தாக்குதல் நடத்திய அமெரிக்காவிற்கு புகலிடம் அளிக்கும் எந்தவொரு நாடும் தங்களுக்கு எதிரியே என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல் ஆபரேஷன் தியாகி கமேனி என்ற பெயரில் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. துபாய், தோஹா மற்றும் மனாமாவிற்கு வரும் அனைத்து சர்வதேச விமானங்களும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. வளைகுடா வான்வெளி தற்போது யுத்த மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரங்களில் வாழவும் இந்தியர்கள் உட்பட லட்சக்கணக்கான வெளிநாட்டு பணியாளர்கள் நிலத்தடி பாதுகாப்பிடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் இந்த தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளார். இதற்கு பதிலடியாக ஈரான் மீது மின்னல் வேக தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க பென்டகன் எச்சரித்துள்ளது.